இன்னைக்கு நம்ம எதிர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான் பார்க்க போறோம். இந்த எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சொல்லுக்கு நிகரா இருக்கக்கூடிய எதிர்ச்சொல். சரிங்களா? இப்ப இரவு அப்படின்னா எப்படி இருக்கும் அது? இருட்டா அப்படியே கருப்பா இருக்கு இல்லைங்களா? அதற்கு நிகரான எதிர்ச்சொல் என்னது? பகல். அது ஏன் வெளிச்சமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சொல்லுக்கு நிகரா இருக்கக்கூடிய இப்ப இந்த சொல் இருக்குன்னா அதுக்கு நிகரா அப்படியே ஆப்போசிட்ல எதிரெதிரா இருக்கக்கூடிய சொல் தான் எதிர்ச்சொல். அது என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போமா? வச்சுக்கோங்களேன், கூடி. கூடி அப்படின்னா என்ன? கூடி அப்படின்னா கூட்டமாக இருத்தல், அதாவது ஒற்றுமையாக இணைந்து இருத்தல். அப்ப கூட்டமாக இருக்கும்போது சரிங்களா, அப்ப அதுக்கு எதிரான சொல் என்னது? கூட்டமாக. அப்ப பிரிந்து இருத்தல், அப்ப பிரிந்து. சரிங்களா? இதுவே கூடி அப்படிங்கிறது போல கூடிய அப்படின்னு ஒரு சொல் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்க பிரிந்து போடக்கூடாது. கூடி அப்படின்னா அதிகரித்து கொண்டே போறது, அது கூடுதலா இருக்கிறது. சரிங்களா? அதுக்கு குறைந்த அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். சரிங்களா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கூடி அப்படின்னா பிரிந்து. சரிங்களா? அடுத்து பாருங்க, நம்பி. இங்க பாருங்க, நம்பி. பொருள் உணர்ந்தணும். சரிங்களா? நன்பி இல்ல. சரிங்களா? நீங்க நன்பி அப்படின்னா தான் நண்பா நண்பில வரும். இது நம்பி அப்படின்னா ஆண்கள் என்ற ஒரு பொருள் வரும். சரிங்களா? அப்ப ஆண்களுக்கு நிகரான எதிர்ச்சொல் என்னது? பெண்கள். அதை எப்படி சொல்லலாம்? நங்கை. சரிங்களா? பாருங்க, திண்மம். திண்மம் அப்படின்னா திடப்பொருள். சரிங்களா? அப்ப திடப்பொருளுக்கு நிகரானது திரவ பொருள். அதை எப்படி சொல்லலாம்? நீர்மம். சரிங்களா? புரியுதுங்களா? பாருங்க, தன்மை. இங்க பாருங்க, 3 சுழி நகரம் வந்திருக்கு. சரிங்களா? அப்ப 3 சுழி நகரம் வந்தா தன்மை என்ன வரும்? குளிர்ச்சியான. அப்ப தன்மை கூட்டல் நீர் தண்ணீர். அப்ப குளிர்ச்சியான நீர். அப்ப குளிர்ச்சியான நீர்னா அப்ப அந்தான என்ன வரும்? அதற்கு எதிரா சூடான நீர். அதை எப்படி சொல்லலாம்? வெந்நீர். அப்ப வெம்மை. வெம்மை கூட்டல் நீர் வெந்நீர். சரிங்களா? அடுத்து பாருங்க, போற்றி. போற்றி அப்படின்னா புகழ்ந்து பேசுறது. அவனை அப்படியே போற்றி. சரிங்களா? அப்ப புகழ்ந்து சொல்வதற்கு அதுக்கு நிகரான எதிர்ச்சொல் என்னது? இகழ்ந்து பேசுதல். அப்ப போற்றினா தூற்றி. சரிங்களா? இப்போ காடு காய், இதற்கு நிகரான எதிர்ச்சொல் என்ன? காடு அப்படிங்கிறதுக்கு நிகரான எதிர்ச்சொல் என்ன? காய் அப்படிங்கிறதுக்கு நிகரான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எதிர்ச்சொல் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இலக்கண சுடர் யூடியூப் சேனல்ல இருக்க, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.